ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். முந்திரி பருப்புலாம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ அந்த எண்ணெயிலேயே 3 முட்டை கிட்ட உடச்சி உள்ளே சேர்த்து பொடி மாஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 முட்டையும் உள்ளே சேர்த்துட்டு அதில் 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மிளகு உப்பெல்லாம் நல்லா முட்டையில் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்துட்டு இது மாதிரி பொடி மாஸ் மாதிரி செஞ்சு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வேறு ஒரு வானலியில் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து 1 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ 3த்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். நான் 2 பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறி பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் கிட்ட இருக்கும். கேரட், பீன்ஸ், குடமிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துருக்கேன் காய்கறியெல்லாம். இப்போ வடித்து வச்சுருக்கேன் சாதத்தை சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் ஒரு 3 பிளேட்டு கிட்ட சேர்த்துக்கிறேன். நல்லா நெத்தாக வடித்து எடுத்துக்கணும் சாதத்தை. இப்போ சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துட்டு கூடவே சோயா சாஸ் 1 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1/4 ஸ்பூன் கிட்ட சேர்த்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். சாதம், காய்கறி நம்ம சேர்த்துக்கிற அந்த சாஸெல்லாம் நல்லா கோட்டாகிற மாதிரி, ரைஸில் கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மிளகுத்தூளும் ரெடி பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டா இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.